ஈரானுடைய ஒவ்வொரு நகர்வையும் மேற்குலக நாடுகள் இந்த நாட்களில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்தியாலங்களும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கு. இஸ்ரேல் மேலே ஈரான் எப்போ தாக்குதல் நடத்தும்ன்றது ஈரான் ஆதரவாளர்களுக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தலைவர்களாக இருக்கலாம், அங்கே இருக்கிற மக்களாக இருக்கலாம், ஒரு பதற்றத்தோட தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்களும் கூட ஈரான்கிட்ட ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருந்தாலும் அந்த கோரிக்கை இப்போ நிராகரிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி 5 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஈரான்கிட்ட முன் வச்சிருக்கிற கோரிக்கைன்றது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வகையில் கோரிக்கைன்னு சொல்லியும் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வகையில் ஈரானுக்கு மேற்குலக நாடுகள் விடுத்திருக்கிற மறைமுகமான ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லி கூட சொல்ல முடியும். மத்திய கிழக்கு பதற்றம் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றதை உறுதிப்படுத்துற மாதிரியான சில சம்பவங்கள் கடந்த சில நாட்கள்லையும் பதிவாகி கொண்டிருக்கு. அமெரிக்காவினுடைய தகவலின்படி இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தும்ன்றது 100% உறுதியாகி இருக்கு. ஈரான் அதுக்கான நாளை குறிச்சிருக்கு என்ற தகவலையும் கூட அமெரிக்கா வெளியிட்டிருக்கு. மத்திய கிழக்கு பதற்றம் எந்த கட்டத்தில் இருக்கு, இஸ்ரேல் மேல ஈரான் எப்போ ஒரு தாக்குதலை நடத்தும், எப்படி நடத்தும்ன்றதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். 5 மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்கள் நேற்று மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. அவசரமா இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. இஸ்ரேல் மேல எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்ற மாதிரியான பதற்றம் தொடர்ச்சியாவே நீடிச்சு கொண்டிருக்கிற பின்புலத்தில் தான் இந்த 5 மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. குறிப்பா US, UK, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி இந்த மாதிரியான 5 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இதுல பேசப்பட்ட விஷயங்கள் இதுதான் என்று சொல்லி ஒரு கூட்டறிக்கையை நேற்று வெளியிடுறாங்க. அதிலும் குறிப்பா ஈரானுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோரிக்கையை இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஈரானுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மறைமுகமான எச்சரிக்கையா கூட இதை பார்க்க முடியும். மத்திய கிழக்குல ஒரு சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படணும் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தக்கூடாது, அந்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்கணும் என்ற கோரிக்கையை இல்லாட்டி எச்சரிக்கையை இந்த 5 நாடுகளும் சேர்ந்து விடுத்திருக்கிறதையும் இந்த அறிக்கையில பார்க்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தால் மத்திய கிழக்குல பாதுகாப்பு சம்பந்தமான விளைவுகள் பாரதூரமா இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த 5 மேற்குலக நாடுகளும் கூட சுட்டிக்காட்டி இருக்கிறது. மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை இல்லாட்டி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஈரான் அதிரடியான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு அறிவிக்குது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சு இன்றைக்கு ஒரு அறிக்கையை நேரடியாகவே வெளியிட்டிருந்தது. இதில் மேற்குலக நாடுகளினுடைய கோரிக்கைக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்கிற விஷயங்களை எல்லாம் கேட்டு செயற்பட முடியாது, இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கைன்றது குற்றவாளிகள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்களையும் இனப்படுகொலை செய்கிறவர்களையும் இஸ்ரேலை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை தானே தவிர மத்திய கிழக்கில் ஒரு உண்மையான சமாதானத்தையும் அமைதியும் ஏற்படுத்துறது இதனுடைய நோக்கம் என்று சொல்லி எங்களால் பார்க்கவே முடியாது என்ற கருத்தை ஈரானுடைய வெளியுறவு அமைச்சு சொல்லி இருக்கு. இப்படி முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைன்றது சர்வதேச சட்டத்துக்கும் புறம்பானது, சர்வதேச கொள்கைகளுக்கும் புறம்பான ஒரு விஷயம் என்று சொல்லி ஒரு நேரடியான பதில மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்களுக்கு ஈரான் இந்த அறிக்கை மூலமா சொல்லி இருக்கு. உண்மையிலேயே மேற்குலக நாடுகள் இந்த பிராந்தியத்தில் ஒரு சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பமா இருந்தா இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக காசாவில் குழந்தைகள், பெண்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுறது உடனடியா தடுத்து நிறுத்தப்படணும் என்ற விஷயமும் கூட ஈரான் வெளியுறவு அமைச்சால சொல்லப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் இன்னும் ஒரு விஷயம் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. குறிப்பா இஸ்மாயில் ஹனியோட படுகொலை சம்பவத்துக்கு பிறகும் அது மாதிரி ஹிஸ்புல்லா ராணுவ தளபதி ஃபுவாட் ஷுக்கூரோட படுகொலைக்கு பிறகும் தான் இந்த மத்திய கிழக்கு பதற்றம்ன்றது இன்னும் அதிகரிச்சிருந்தது. இஸ்ரேல் மேல எந்த சந்தர்ப்பத்தில் வேணுமென்றாலும் ஈரான் ஒரு தாக்குதலை நடத்த முடியும். இது மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய போரை ஏற்படுத்துறதுக்கான விளைவுகள் ஏற்படுத்தலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு மணித்தியாலங்களும் இஸ்ரேல் பயத்தோடையும் பதற்றத்தோடையும் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயத்தையும் கூட ஈரானுடைய வெளியுறவு அமைச்சு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில பார்க்க முடிஞ்சது. அதிலையும் குறிப்பா டெல் அவீவ் நகரத்திலிருந்து உளவு பிரிவு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறதுல இருந்து இஸ்ரேல் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தையும் கூட ஈரான் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கு. அதே நேரம் போர் நிறுத்தம் மட்டும்தான் ஈரானை பின்வாங்க வைக்க முடியுமே தவிர இந்த மாதிரியான கோரிக்கைகள் மூலமா ஈரான் பின்வாங்காது என்ற கருத்துக்கள் கூட இப்ப வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையிட பேச்சாளர் ஜோன் கர்பி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த
கிழமைக்குள்ள ஈரான் தாக்குதலை நடத்தும் என்றது சம்பந்தமான தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் இப்போதைக்கு அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் மதிப்பீடா இருக்கின்ற விஷயத்தை வந்து பொதுவெளியில பகிரங்கமாவே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஜோன் கர்பி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய சகல விதமான நடவடிக்கைகளையும் அமெரிக்கா எப்பவுமே எடுக்கும் என்ற விஷயத்தையும் கூட அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு பக்கம் தீவிரமான முயற்சிகள்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருது. இன்னும் ஒரு பக்கம் யூகேயும் கூட நேரடியான அந்த மாதிரியான முயற்சிகள்ல வந்து ஈடுபட்டு இருக்கு. சில நேரங்களில் மேற்குலக நாடுகளுக்கு ஈரான் இந்த நேரத்தில் இந்த நாளில் தாக்குதல் நடத்தும் என்ற தகவல் தெரிஞ்சிருக்கலாம். இதுக்காக தான் அவசரமா நேற்று அந்த கூட்டம் கூட நடத்தப்பட்டிருக்கு. இதை தவிர மிக முக்கியமான ஒரு தொலைபேசி உரையாடல், மிக அரிதான ஒரு தொலைபேசி உரையாடல் கூட நேற்று நடந்திருக்கு. யூகே பிரைம் மினிஸ்டர் சர் கியர் ஸ்டாமருக்கும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனுக்கும் இடையில் ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. யூகே பிரைம் மினிஸ்டருக்கும் ஈரான் ஜனாதிபதிக்கும் இடையில கடைசியா இந்த மாதிரியான ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்தது 2021 மார்ச் மாதத்துல. அதுக்கு பிறகு இப்ப முதல் சந்தர்ப்பமா இந்த மாதிரியான ஒரு தொலைபேசி உரையாடல் ரெண்டு பேருக்கும் இடையில நடந்திருக்கு. நேற்றிரவு ரெண்டு பேரும் கதைச்சிருக்கிறதா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுல வந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கான சில முயற்சிகள் சம்பந்தமாகவும் ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடாதுன்ற மாதிரியான கோரிக்கையும் கூட யூகே பிரைம் மினிஸ்டர் ஈரான் ஜனாதிபதிட்ட நேரடியா முன் வச்சிருக்கிறாரு. சில நேரங்களில் ஏதாவது மிக முக்கியமான தகவல் யூகே பிரைம் மினிஸ்டருக்கும் கூட கிடைச்சிருக்க முடியும். அதுக்காக அவசரமா இந்த மாதிரியான ஒரு தொலைபேசி உரையாடல் மேற்கொள்ளப்பட்டு இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் யூகே பிரைம் மினிஸ்டர் பிரதமர் முன் வச்சிருக்கிற கோரிக்கையை வந்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் உடனடியாகவே நிராகரிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுறது இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சி, உண்மையான சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு இது எந்த வகையிலையும் வழி ஏற்படுத்தாது என்ற விஷயத்தை ஈரானினுடைய ஜனாதிபதி நேரடியாகவே யூகே பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஈரான் தாக்குதல் நடத்தும் என்ற விஷயத்தை யூகேக்கும் கூட நேரடியா ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லியும் கூட எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் இப்ப அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இன்னும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் கூட மத்திய கிழக்கு அந்த இஸ்ரேலுக்கு நெருக்கமா அனுப்பப்பட இருக்கு. USS ஜோர்ஜியா என்று சொல்லப்படுற கைடட் மிசைல் சப்மரின் வந்து அனுப்பப்படும் என்ற தகவலை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே இன்னும் ஒரு ஏர்கிராஃப்ட் கெரியரை கூட அமெரிக்கா அனுப்பி வச்சிருந்தது. இந்த USS அப்ரஹாம் லிங்கன் கெரியர்ல வந்து F-35C ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்ப புதுசா அனுப்பப்பட இருக்கிற கைடட் மிசைல் சப்மரீன்ல வந்து 154 க்ரூஸ் மிசைல்களை அது கொண்டிருக்கும் என்ற தகவலும் கூட வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான ஏராளமான ஆயுதங்கள், கப்பல்கள், சப்மரீன் எல்லாமே தொடர்ச்சியா வந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்காவாலையும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப ஈரான் எப்போ ஒரு தாக்குதலை நடத்தும் என்ற கேள்விதான் இருக்கு. அமெரிக்காவினுடைய தகவலின்படி இந்த கிழமைக்குள்ள அந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதே நேரம் இந்த வியாழக்கிழமை வந்து ஒரு மிக முக்கியமான சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்று சொல்லி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சமாதான முயற்சி, அந்த பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் கிடையாதுன்ற மாதிரியான தகவலும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. குறிப்பா ஹமாஸ் இயக்கம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்றதுக்கு பெரும்பாலும் யாரையுமே பிரதிநிதிகள் அனுப்பாதுன்ற மாதிரியான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது. என்று சொன்னால் இதுக்கு முதல்லையும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தது. அந்த எல்லா பேச்சுவார்த்தைகளும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ தொடர்ச்சியாகவே வந்து பேசிக் கொண்டிருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இதுக்கு முதல்ல நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையை அடிப்படையாக கொண்டு ஒரு திட்டத்தை முன்வைங்க. அந்த திட்டம் பொருத்தமாக இருக்குமா இருந்தால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் பிரதிநிதிகளை அனுப்ப முடியும். தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இது இஸ்ரேலுக்கு படுகொலை செய்யறதுக்கான ஒரு கால அவகாசத்தை கொடுக்கிறதுக்கான ஒரு தந்திரோபாய முயற்சி என்ற மாதிரியான கருத்தையும் ஹமாஸ் இயக்கம் சொல்லியிருக்கு. கெய்ரோவில், ஈஜிப்ட் தலைநகர் கெய்ரோவில் இல்லாட்டி கட்டார் தலைநகர் டோஹாவில் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்று சொல்லி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை பெரும்பாலும் நடத்தப்படாது என்ற மாதிரியான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் மத்திய கிழக்கினுடைய பதற்றம் இந்த நாட்களில் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்றதா இருந்தால், ஏற்கனவே சில விமான சேவைகள் இந்த மத்திய கிழக்கு பதற்றம் நிலவர நாடுகளுக்கான விமான பயணங்களை ரத்து செய்திருந்தது. அதிலும் குறிப்பாக ஜெர்மனுடைய லுஃப்தான்சா விமான சேவை அறிவிச்சிருக்கிற புது தகவல் என்னன்னு சொன்னா, இந்த 21ஆம் தேதி வரைக்கும் லெபனானுக்கோ இல்லாட்டி ஈரானுக்கோ இஸ்ரேலுக்கோ எந்த விதமான விமான பயணங்களை முன்னெடுக்கப்படாதுன்ற விஷயத்தை லுஃப்தான்சா விமான சேவை அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி சுவிஸ் விமான சேவை சொல்லியிருக்கிற விஷயமும் இதுதான். ஆகஸ்ட் 21 வரைக்கும்
தேதியும் பெய்ரூட்டுக்கான லெபனானுக்கான விமான பயணங்கள் முன்னெடுக்கப்படாது என்ற தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏர் பிரான்ஸும் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஈசிஜெட் விமான சேவையும் அது மாதிரி இன்னும் சில விமான சேவைகளும் கூட இந்த பதற்றம் நிலவர நாடுகளுக்கான விமான பயணங்களை வந்து தொடர்ச்சியாகவே ரத்து செய்திருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ மத்திய கிழக்கு பதற்றம்ன்றது அப்படியே இருந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவினுடைய தகவலின்படி இந்த கிழமைக்குள்ள மிக முக்கியமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் சந்திக்க வேண்டியிருக்கும். அமெரிக்கா அதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.